கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோஜாப்பூ வாசம் மலர்களாம் இருக்கு இல்லையா, அந்த ராகத்திலேருந்து இந்த பாட்டை எழுதியிருக்கிறேன். பரலோகத்தில் பூக்கள் எல்லாம் பாட்டு பாடி துதிக்கின்றதே, ஒரு மீத்தோடும் துதிக்கின்றதே. ரோஜா முல்லை சாமந்தி பூவும் ஜாதி மல்லி நித்திய மல்லி அடுக்கு மல்லி எல்லாம் பாட்டு பாடி துதிக்கின்றதே, பாட்டு பாடி துதிக்கின்றதே. வண்ண வண்ண கலரோடும் வாசனை எங்கும் வீசி கொண்டு மெல்லிய சத்தத்தோடும் பாட்டு பாடி துதிக்கின்றதே, தேவனை போற்றி துதிக்கின்றதே. இது ஒரு சொப்பனத்தில் நான் கண்டது தான். அதை அப்படியே பாட்டாக எழுதியிருக்கேன். அதாவது பரலோகத்துக்கு போகும்போது பூக்கள் எல்லாமே ஒரு வெள்ளி அழகாக அந்த குரல் இப்போது எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக இனிமையாக பாடிச்சு. நான் எங்கேயோ தூதர்கள் கூட்டம் கூடி பாடுறாங்க போலுக்குன்னு நானும் தேடுறேன். ஆனால் அந்த பூவில் இருந்து தான் அந்த வாசத்தோடு அந்த சத்தமும் கேட்டுச்சு. நான் அந்த வாசனையை முகறதுக்காக தான் நான் கீழே குனிஞ்சேன். அப்போ தான் அந்த பூவுடைய அசைவை பார்த்து பூக்கிட்ட இருந்து தான் சத்தம் வருதுன்னு நான் ஆண்டவர்கிட்ட, டேடி உங்களை அது பூ பாடுதுன்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், பூக்கள்லாம் இங்கே துதிக்கும் என்று சொன்னார். அப்பொழுது தான் தெரியும் பரலோகத்திலே பூக்கள்லாம் ஆண்டவரை துதிக்குது என்று. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதை பாட்டு மூலமாகவே பாடி உங்களுக்கு தெரிவிச்சிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.